தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரையும் வணக்கம். இந்த டிவிக்கு அரசு பொறுப்பேற்ற ஆரம்பத்திலே படித்து சொன்னேன். இதுக்கு முன்னாடி திமுக அரசு அங்கே இருக்கும்போதும் ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை வெளியிட்டோம். இந்த கிட்னி திருட்டு தயவு செஞ்சு இந்த ஜூலியை பிடிச்சி உள்ளே போடுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உள்ளே போடுங்க, அவங்களோட தோழியை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, உள்ளே போடுங்க, தண்டனை பெறக்கூடிய அதாவது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்பேற்பட்ட ஒரு குற்றத்தை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி ஆட்டோவில் ஒட்டுமொத்த டீமும் மாணவர்களுடைய கஷ்டப்பட்டு அவங்க ஃபேரான நீட்டை நடத்துங்க, நியாயமான ஒரு நீட் எக்ஸாமை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் சிஜேபி கட்சியினரால் ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸால் இளைஞர்களால் எடுக்கப்பட்ட போராட்டம். பிரதமர் நேற்று முந்தின நைட்டு வீடியோ போடுறாரு, எடுத்து ஒட்டுமொத்த அக்கௌண்டபிளாக நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இறங்கி வந்திருக்காரு. ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரியும் இறங்கி வந்து இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்பேற்பட்ட விஷயத்தை செய்ய வச்ச இங்கே நம்ம நாட்டோட இளைஞர்கள், சாதித்த இளைஞர்கள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அது வெறுப்பு அரசியலை கக்கிறதுக்காக குற்றம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு ஆட்டோவில் எல்லாரும் வந்து ஜென்சி டிஎம்கே என்ற பெயரில் இந்த இளைஞருடைய போராட்டத்துக்குள்ளே கலந்து கொண்டு என்னென்னா விஜய் அவர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கிறதுக்கு, டிவிக்கு அரசாங்கத்துக்கு எதிரான வன்மத்தை கக்கிறதுக்கு உள்ளே புகுந்துட்டு ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுட்டு எல்லாம் ஒரு கூட்டமாக ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இந்த வெற்றி செல்வன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், நம்ம நட்பு வட்டாரங்கள் தான். பட் இருந்தாலும் கருத்தியலில் ஒரு குப்பை கருத்தியல் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட பேச வந்துடுது. எதிர்கட்சியில் போய் உட்காந்துட்டு நாங்கள் எல்லாம் வந்து ஜென்சி டிஎம்கே, நாங்கள் தான் வந்து அடுத்த இளம் தலைமுறையினர், நாங்கள் தான் அடுத்த திமுக வழி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணி ஜூலி அதை தாண்டி வந்து கொஞ்சம் ஒரு கூட்டமே இருக்குது, ஒரு குப்பையான கூட்டமே இருக்குது. அதாவது குப்பையான நரேட்டிவ் கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது. அவங்கள நான் தப்பு சொல்லலை. அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை என்பது நாங்கள் ப்ரௌடு கொத்தூஸ் என்ற ஒரு விஷயத்தை அவங்களே பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் கேடான ஒரு விஷயம். இந்த கேடான நரேட்டிவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் புறந்தள்ள வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்பேற்பட்ட புறந்தள்ள வேண்டிய கூட்டம் இன்னைக்கு நம்மளோட இளைஞர்களுடைய இந்த போராட்டத்துக்குள்ளே கலந்து கொண்டு ஜென்சி டிஎம்கே இந்த அடையாளம் சூட்டப்பட்ட அந்த டிஷர்ட்டோடு அங்கே உள்ளே வந்து பாய் துரத்தி விட்டாப்புல அப்படியே வந்த வேகத்தில் ஆட்டோவில் ஏறி கிளம்பிட்டாங்க. அது அந்த சீனை பார்க்கும்போது தான் காமெடியாக இருந்துச்சு. அன்றைக்கே அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பிடிச்சி உள்ளே போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த தொந்தரவே இருந்திருக்காது. மாணவரோட போராட்டம் நியாயமான முறையில் நடந்திருக்கும். திமுக ஒரு பக்கம் என்னென்னா இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் உள்ளே இறக்கி இவங்க ஏதாச்சும் ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த கோலை விஜய், எதிர்க்கும் வாய் திறக்காத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவரோட புகைப்படங்கள் சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் பயன்படுத்தி பதாகையெல்லாம் பயன்படுத்தி இங்கே பாருங்கள் வாய் திறக்காத சிஎம், எதுக்கும் வாய் திறக்காத சிஎம், விஜய் அவர்கள் பதில் சொல்லணும், விஜய் அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற விஷயங்கள் எனக்கு இவங்ககிட்ட என்ன தான் சொன்னாலும் புரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. படிப்பறிவு இவங்களுக்கு உண்மையில இருக்காங்கிறது எனக்கு தெரில. இந்த திமுககாரங்களுக்கு படிப்பறிவு பேசிக் நாலேஜுங்கிறது இருக்காங்கிறது எனக்கு தெரில. ஸ்டேட் கவர்மெண்ட்னால பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய நம்மளோட கல்வி உரிமையை என்றைக்குனாலும் இவங்களால மாற்ற முடியாது. மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான், ஒரு தேர்வு தான் இந்த நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாமை மாற்றணும்னா ஒன்றி கவர்னர் இல்லை பிரசிடென்ட், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டால் எனாக்ட் செய்யக்கூடிய அந்த பில்லுக்கு வந்து கையெழுத்து போடணும். அந்த பில்லுக்கு கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அது பாஸ் ஆகும். பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸப்ஷன் கிடைக்கும். அப்படிதான் 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வருஷம் எக்ஸப்ஷன் வாங்கினாங்க. விடுப்பு வாங்கி அடுத்த வருஷத்துலேருந்து நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மாநில பட்டியலில் இருந்த கல்வி என்பது நமக்கான கல்வி உரிமை என்பது பொது பட்டியலுக்கு மாற்றினாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் போச்சு. அப்பேற்பட்ட விஷயத்தை ஒட்டுமொத்தம் செஞ்சது யார்? இங்கே இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் மேலே பிஜேபி கூட 2017 அம்மையார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா கைகோர்த்து ஒட்டுமொத்த நம்மளோட உரிமையை தாரை வார்த்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்னதான் கத்துனாலும் சரி, விஜய் அவர்கள் தலையில் இருந்தாலும் சரி, இது நடக்காதுன்னு படித்து சொன்னதுக்கப்புறமா கூட அவங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. தற்கொலை கூட்டம் வெறுப்பை கக்கணுங்கிறதுக்காக உள்ளே புகுந்திருக்கு. அழகாக அதுக்கு வெளில போட்டாங்க. மேலே அந்த இளைஞர்கள் என்ன போராட்டம் பண்ணுறாங்க? பேன் நீட்டுனா இல்லை ஃபேர் நீட்டுனா? வி நீட் ஃபேர் நீட். நியாயமான ஒரு தேர்வு வந்து நீ நடத்து. 3 கோரிக்கைகள். 1, இதுக்கான ஒட்டுமொத்த அக்கௌண்டபிலிட்டியும் தர்மேந்திர பிரதான் அவர்கள், அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணதை தாண்டி அந்த உயிரிழந்த இவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து அந்த எக்ஸாமை தள்ளி போட்டதுனால பல ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணாங்க. சூசைட் பண்ண ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு அந்த அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கோரிக்கை. அதுக்கடுத்து ஒட்டுமொத்த அக்கௌண்டபிளே இவங்க எடுத்துக்கணும், ப்ராப்பரான சரியான ஃபேரான நியாயமான நீட் எக்ஸாமை இவங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கோரிக்கைகளை முன் வச்சாங்க. இந்த 3 கோரிக்கைகளை முதல் கோரிக்கையை வெற்றி கண்டுட்டோம், நாங்கள் வந்து நிறைவு செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க.
இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்துச்சா? இது வந்து நியாயமான போராட்டம், நியாயமான நீட் எக்ஸாம் நடத்துங்கன்னுங்கிற போராட்டம், படித்த இளைஞர்கள். ஸோ அதனால் நம்ம வந்து போராட்டம் பண்ணுறது மூலமாக இந்த அரசை கலைக்க முடியாது. அதை தாண்டி இந்த தேர்வு ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து அகற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ப முடியாது. ஸோ அதனால் நியாயமான ப்ராப்பரான ஃபேரான நீட் எக்ஸாம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்ச கோரிக்கைக்கு மோட்டிவில் நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு கிடச்சிருக்கு. அந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் வெறுப்பு அரசியலை கையில் எடுத்த இந்த ஜென்சி கூட்டமோ இங்கே இருக்கக்கூடிய திமுக உளுந்தும் பருப்புகளோ இல்லை உடன்பருப்புகளுக்கு என்ன தான் கிடைக்க போகுதுங்கிறது தெரில. ஜஸ்ட்டு ஒரு 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 பொலிட்டிக்கல் ஒரு மைலேஜ், அவ்வளோதான். என்ன மைலேஜ்னா, ஓகே டிவிக்கு திட்டியாச்சு, இந்த அஜெண்டாவை இந்த நரேட்டிவை செட் பண்ணியாச்சு, மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியாச்சு. பாருங்கள், நீட்டுக்கு எதிராக விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாதனால இத்தனை ஆண்டுகள் திமுக நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்தால், அதாவது திமுக ஜெயித்த உடனே நாங்கள் வந்து நீட்டை விளக்கிடுவோம், நீட்டுக்கான மந்திரமே நமக்கு எங்ககிட்ட தான் இருக்குது, தாரக மந்திரமே எங்ககிட்ட தான் இருக்குது, ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போதும், நீங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டிங்கன்னா நீட்டை நாங்கள் வந்து அகட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை, பாமர மக்களை நம்ப வச்சு மக்களை ஏமாற்றி அவங்களோட ஓட்டை 2021 2024 எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி அவங்களோட ஓட்டை வாங்கி ஆட்சியை பிடிச்சிட்டு திருப்பி என்ன சொன்னாங்க, மேலே காங்கிரஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இன்னைக்கு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு. அவர் நெறியாளர் கேள்வி கேட்குறாரு, சரி சார், நீட்டுக்கு எதிராக காங்கிரஸோட நிலைப்பாட்டு என்ன, நீட் உங்களுக்கு வேண்டுமா வேணாமா? தெளிவாக சொல்கிறாரு, நீட் எங்களுக்கு வேணும், நீட்டை கொண்டு வந்ததே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட நாடகம், உண்மையாக சொல்கிறேன், டிவிகேயோ இல்லை டிஎம்கேவோ இல்லை அதிமுகவோ இல்லை பிஜேபியோ காங்கிரஸோ யார் வந்தாலும் சரி நீட் எக்ஸாம் இனிமேல் அகற்றுறதுக்கான இல்லை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, எல்லாருமே கூட்டுக்கலவாணிகள். இந்த எல்லா கூட்டுக்கலவாணிகளும் இப்போ ஒன்றா இருக்கும்போது டிவிக்கு அதுக்குள்ளே போய் சிக்கி மக்களை மறுபடியும் நாங்கள் வந்து நீட்டை அகட்டிடுவோம், நாங்கள் வந்து நீட்டை கையெழுத்து போட்டுருவோம், நீட்டை கையெழுத்து போட்டுறதுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாயாஜால வலைக்குள்ளே மக்களை ஈர்த்திடக்கூடாது, அந்த மக்களை நம்ப வச்சு ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். காரணம், டிவிக்கு யார் கூட அலைன்ஸில் இருக்காங்கன்னா காங்கிரஸே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டுக்கு எதிரான எந்த ஒரு சிச்சுவேஷனும் காங்கிரஸும் இல்லை. மேலே ராகுல் காந்தி அவர்கள் போராடுறாரு, அதுவும் எந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறாரு, நீட்டை ஃபேராக நடத்துங்க, நியாயமான நீட்டை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் கலந்து கொள்கிறாரு. ஆனால் இங்கே நம்மளோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சார்பாக என்ன பேசுகிறாங்க, எங்களுக்கு நீட்டு வேணும், நீட்டை கொண்டு வந்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அந்த மாயாஜால வலைக்குள்ளே இத்தனை ஆண்டுகள் மக்கள் சிக்கியிருந்தாங்க, திமுக நம்ப வச்சாங்க. அந்த இடத்துல டிவிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதான் நான் என்னோட விருப்பம். அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் வாயை திறக்காமல் இருக்கிறது. உண்மையிலே ஒரு விஷயத்தை வந்து பேசலாம், ஜஸ்ட் வந்து ஃபேரான நியாயமான நீட்டை நடத்துறதுக்காக போராட்டத்துக்கு இளைஞர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை தாண்டி அந்த கட்சியினுடைய ராஜ்மோகன் அவர்கள், அதை தாண்டி ஆதவ அர்ஜுனா அவர்கள்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க, பேசவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த வலைக்குள்ளே சிக்கி மக்களை திருப்பியே நம்ப வச்சாங்கன்னா உண்மையிலே முட்டாளாகக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுறாங்கங்கிறதான் என்னோட ஒப்பீனியன். காரணம், நீட் எக்ஸாமை மாநில அரசாங்கம் தனியாக நினைத்தால் மாற்ற முடியாது, மத்திய அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் முடியும். அதுவும் காங்கிரஸ் வந்துச்சுன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களாலேயும் நீட்டை மாற்ற முடியாது. ஆனால் முறையாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினர், சிஜேபி கட்சியினர் முன்வைத்த கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது. ஸோ இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அவங்களோட 3 கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சரி, இது கூட இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உள்ள ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதே கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்குள்ள ஜனநாயகனே கேட்குதா, தமிழக அரசே கேட்குதா, நண்பனே கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள்கிட்ட வாயை திறங்க, நாங்கள் எங்களோட அழுகுரல் உங்களுக்கு கேட்குதா, எங்களோட போராட்ட குரல் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தோழர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் புரியாத என்னென்னா, அருமையான பாட்டு தான், ஜனநாயகனே கேட்குதா, நண்பனே கேட்குதா, எங்களோட அழுகுரல் கேட்குதான்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பாடுறீங்க. இந்த பாட்டை இத்தனை நாள் எங்கேயா மறைச்சி வச்சுருந்தீங்க? 5 ஆண்டுகள், அதுக்கு முன்னேயும் சரி திமுக கூட தான் கூட்டணியில் இருந்தீங்க. 2009 நாங்கள் எங்களோட கூட்டணியில் வகுத்து வரோம், கூட்டணியை நாங்கள் வந்து காப்பாற்றி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறீங்கல்ல. இந்த உளுந்தம்பருப்புகள் கூட நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறீங்கல்ல. இந்த உளுந்தம்பருப்புகள் லாஸ்ட் 5 ஆண்டுகள் 2021 to 2026 வரைக்கும் என்ன கலட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடி ஏன் கேட்கல? ஏன் இந்த பாட்டை பாடி ஸ்டாலின் அவரோட சட்டையை பிடிச்சோ இல்லை முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட சட்டையை பிடிச்சோ ஏன் கேட்கல?
உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே. இத்தனை ஆண்டுகள் கேட்காம ஆட்சியை பிடிச்சி வேற 2 மாதம் தான் ஆகுது. இந்த 2 மாதம் ஆன ஒரு கட்சிக்கிட்ட, அதுவும் அந்த கட்சிக்கு பவரே கிடையாது, நீட்டை வந்து விளக்குறதுக்கு பவரே கிடையாது. பவரே இல்லாத ஒரு கட்சிக்கிட்ட போய் கேட்குதா ஜனநாயகனே கேட்குதா நண்பனே கேட்குதான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறது எந்த மாதிரி ஒரு அவலம், எந்த மாதிரி ஒரு கொடுமை, எந்த மாதிரி ஒரு கேவலங்கிறது, அந்த கான்செப்ட் என்னங்கிறது எனக்கு புரியல. இவங்க அறிவியல் எங்கே போச்சுங்கிறதா எனக்கு தெரியல. ஜென்சி டிஎம்கே அந்த கூட்டத்துக்கு தான் அறிவில்லை, அதுதான் ஒரு மக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சா, ஆனால் இங்கே தோழர்களுக்கும் அறிவில்லை, தோழர்களுக்கும் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லை. கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன, ஸ்டேட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதலும் இல்லை. எதுவுமே தெரியாமல் எப்படி தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல. இங்கே அறிவுகள் எங்கே போச்சுங்கிறதா எனக்கு தெரியல. தயவு செஞ்சு மக்களுக்காச்சும் இங்கே அறிவு எங்கே போச்சுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். அதையும் தாண்டி பல குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட, அதாவது மிகப்பெரிய நான் பெயிலபிள் ஒரு விஷயம், அதாவது பெயிலே கிடைக்காத ஒரு விஷயம், அப்பேற்பட்ட குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு டீம் இருக்காங்கல்ல, ஜென்சி டிஎம்கே குழுவினரில் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த அக்காவை கரெக்டாக தூக்கி விசாரித்து உள்ளே வச்சாங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வராது என்று நம்புகிறேன். கேவலப்படுத்துகிறாங்க, தயவு செஞ்சு வெளில போயிருங்க. தயவு செஞ்சு எங்களை அசிங்கப்படுத்துறாதீங்க. எங்களோட போராட்டம்ங்கிறது நல்ல எண்ணத்தோடு நடக்கக்கூடிய போராட்டம். இதுக்குள்ளே வந்து இந்த ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு குப்பையை கொண்டு வந்துட்டு ஒரு நரைட்டியை செட் பண்ணணும், தயவு செஞ்சு விரும்பாதீங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. மக்களும் தயவு செஞ்சு இந்த கூட்டத்தை பார்த்து நம்பிடாதீங்க. இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செட் செய்யக்கூடிய ஒவ்வொரு நரேட்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாமே டிவிக்கு எதிரான ஃபேக் நரேட்டிவ்கள், வெறுப்பு நரேட்டிவ்கள். ஸோ தயவு செஞ்சு நம்ப மாட்டீங்க. இந்த பாய் அவர்கள், இந்த உண்மையான போராளிகள் எப்படி இவங்களை துரத்தி விட்டாங்களோ அதே மாதிரி தொடர்ந்து துரத்துவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.